அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, இயேசு உன்னை கைவிடாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, இயேசு உன்னை கைவிடாரே. இயேசு உன்னை கைவிடாரே, இயேசு உன்னை கைவிடாரே, இயேசு உன்னை கைவிடாரே. கடலினிடையில் சீஷரெல்லாம் புயலினிடையில் கலங்கும் வேளை. கடலினிடையில் சீஷரெல்லாம் புயலினிடையில் கலங்கும் வேளை. மலையில் இருந்து கண்ட தேவன் கடலில் நடந்து அமைதி தந்தார். கடலில் நடந்து அமைதி தந்தார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, இயேசு உன்னை கைவிடாரே. இயேசு உன்னை கைவிடாரே, இயேசு உன்னை கைவிடாரே, இயேசு உன்னை கைவிடாரே. ஆகாருடைய அழுகுரலை வனாந்திரத்தில் கேட்ட தேவன். ஆகாருடைய அழுகுரலை வனாந்திரத்தில் கேட்ட தேவன் கடந்து வந்து உதவி செய்தார். என்றும் என்னை காணும் தேவன், என்றும் என்னை காணும் தேவன். கலங்கிடாதே, திகைத்திடாதே, இயேசு உன்னை கைவிடாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, இயேசு உன்னை கைவிடாரே. இயேசு உன்னை கைவிடாரே, இயேசு உன்னை கைவிடாரே, இயேசு உன்னை கைவிடாரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சத்தியவசன நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே சங்கீதம் 2 நாம் தியானம் செய்ய போகிறோம். இந்த சங்கீதத்தை யார் எழுதினார் என்று தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த சங்கீத புஸ்தகத்தை தாவீது எழுதியிருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் தாவீது அவர் அரசராக வீற்றிருக்கும் போது அந்த நேரத்தில் நடந்த சில காரியங்கள் இதிலே ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனாலே தாவீது எழுதியிருக்கலாம் என்று நம்புகிறார்கள். நாம் ஒவ்வொரு வசனமாய் ஒவ்வொரு காரியமாய் இதிலே பார்க்க போகிறோம். இந்த சங்கீதம் எப்படிப்பட்ட சங்கீதம் என்றால், இது ஒரு ராஜரீக சங்கீதம்.
அடுத்தது மேசியாவை குறிக்கக்கூடிய சங்கீதமாகவும் இது இருக்கிறது. அடுத்தது இந்த சங்கீதத்தை குறித்து பார்க்கும்போது இது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது என்றும் இந்த சங்கீதத்தை குறித்து சொல்கிறார்கள். இந்த சங்கீதத்தினுடைய வசன அமைப்புகளை நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் 4 வகையாக பிரிக்க போகிறோம். முதலாவது வகை பார்ப்பீர்கள் என்றால் வசனங்கள் 1 முதல் 3 வரை இருக்கிற வசனங்கள். இது பார்ப்பீர்கள் என்றால் பூமியில் இருக்கிற ராஜாக்களை பற்றியது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன காரியங்களை செய்கிறார்கள் என்பதை குறித்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 4 to 6 வரை இருக்கிற வசனங்கள் என்ன சொல்கிறது என்றால் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மையில் ஒரு தன்மை இங்கே வெளிப்படுகிறதாய் இருக்கிறது. அடுத்தது வசனங்கள் 3வது காரியம் பார்ப்பீர்கள் என்றால் வசனம் 7 முதல் 9 வரை இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ராஜா யார், அவர் எப்படி இருக்கணும், அந்த அபிஷேகத்தினுடைய மதிப்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்தெல்லாம் நாம் இங்கே பார்க்கலாம். அடுத்தது 4வதாக 10 வசனங்கள் 10 முதல் 12 வரை நீ பார்க்கும்போது கர்த்தருடைய ஒரு எச்சரிக்கையின் சத்தம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். ஒவ்வொரு வசனமாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வசனம், ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜாதிகள் கொந்தளித்து என்று சொல்லப்பட்டிருக்கும் போது இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அதாவது தாவீது ராஜாவாக முடிசூட்டப்படுகிற ஒரு நேரத்திலே இந்த சங்கீதம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் நடந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ராஜாவாக ஒருத்தரை அபிஷேகம் பண்ணப்படும் போது இந்த சங்கீதம் தொடர்ந்து பாடப்பட்டு வந்த ஒரு பாரம்பரியம் இருந்தபடினாலே இதை இப்படி சொல்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா தாவீதை கர்த்தர் சாமுவேலின் மூலமாக அபிஷேகம் பண்ணுகிறார். ராஜாவாக இவர் அடுத்தது வருவார் சவுலுக்கு பின்பு என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தாவீது சந்தித்த சவால்கள் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரியதாய் இருந்தது. தாவீது அரியணை ஏறும் வரை மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தார். கர்த்தரே அவரை ராஜாவாக ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் நாட்டிலே அந்த நாட்களிலே அநேக சிறு சிறு மன்னர்கள் அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் எல்லாவற்றையும் பிடித்து ஒன்றாக இணைத்து ராஜ்யங்கள் இணைந்திருந்ததை பார்க்கிறோம். அப்ப இந்த ராஜ்யங்கள் எல்லாம் இணைந்து இருக்கும் போது ஒரு புதிய ராஜா, சவுலுக்கு பதிலாக ஒரு புதிய ராஜா வரும்போது அங்க என்ன நடக்கிறது என்றால் அந்த ராஜாவுக்கு விரோதமாக அந்த ராஜ்யங்களின் தலைவர்கள், அந்த சின்ன சின்ன மன்னர்கள் பார்ப்பீர்கள் என்றால் எழும்பி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்வதாக என்ன சொல்லப்படுகிறது என்றால் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானம் இங்கே இருக்கிறது. நம்ம இப்படிதான் இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு அனுமானம் இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார்கள் என்றால் அந்த நாட்களிலே ராஜாவை எப்படி பார்த்தார்கள் என்றால் கடவுளுடைய மகனாக பார்த்தார்கள். பாருங்க, சவுலை கர்த்தர் ஜனங்கள் கேட்டபடினாலே சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருக்கு கொடுக்கிறார். அதாவது கர்த்தர் ஜனங்களை ஆட்சி செய்து அவர் விசாரித்து கொண்டு இருந்த அந்த வேலையை இவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய மகனாக இருந்து செய்கிறதை பார்க்கிறோம். அப்ப தாவீது அந்த இடத்துக்கு வரும்போது அவரும் தெய்வத்துடைய கர்த்தருடைய மகனாக பார்க்கப்படுகிறார். அடுத்து பார்க்கும்போது நீ எப்படி இருக்குன்னா இந்த ராஜ்யங்கள் நாடுகள் என்று சொல்லும்போது இவைகள் என்னவா இருக்கிறது என்றால் இந்த கர்த்தருடைய பிரதிநிதித்துவத்தை காண்பிக்கக்கூடியதா இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அப்ப முதலாவது வசனம், ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்று ஏன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இங்க பாத்தீங்கன்னா அவங்க கொந்தளிப்பதற்கான காரணம் என்ன என்றால் அவங்க கர்த்தர் உருவாக்கின அந்த அமைப்பு எங்களுக்கு வேண்டாம் என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறது போல் இருக்கிறதை பார்க்கலாம். இப்ப இவங்க ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்குது. 2வது வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்க கர்த்தருக்கு விரோதமாய் இந்த ராஜாக்கள் எழும்புகிறதை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. நீங்க இது ஆதாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அப்படியே பார்த்து கொண்டிருக்கும் போது ஆதாம் பாவம் செய்த போது கர்த்தருக்கு விரோதமாய் அவர் வருகிறதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் பரிசுத்தமானவர், பரிசுத்தத்தை விரும்புகிறவர். அவருக்கு இந்த பாவத்தை பாராத சுத்த கிணறாய் இருக்கிறபடினாலே ஒரு மனிதன் பாவியாக இருக்கும்போது அவருடைய அந்த உறவை இழக்கிறவனாய் இருக்கிறான். அப்ப இவங்க கர்த்தருக்கு விரோதமாக எழும்புறாங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய அந்த உறவை, ஐக்கியத்தை வேண்டாம் என்று புறம்பே தள்ளுகிறதாக பார்க்கிறோம். இங்க இன்னொரு வார்த்தை இருக்கிறது, அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக எழும்புறார்கள். முதல் கர்த்தருக்கு விரோதமாக எழும்புறாங்க,
அடுத்தது கர்த்தர் ஒரு தலைவரை, ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். அவருக்கு விரோதமாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எழும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார்னு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்ப ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர் எப்படி இருப்பார் என்று இப்ப ஒரு சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன். தேவனுக்கு அவர் பிரித்து வைக்கப்பட்டவராய் இருப்பார். அடுத்தது அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்தை கர்த்தரே கொடுக்கிறார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவரை பரிசுத்தப்படுத்தி அவர்தான் என்ன செய்கிறார் என்றால் நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். அடுத்தது இவர் தேவ ஆவியினுடைய ஒப்புதல் பெற்றவராக, அதாவது அவருடைய சம்மதம் பெற்றவராக, ஆளுகை பெற்றவராக இருப்பார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருநிலைப்படுத்துதல் என்ற ஒரு வார்த்தையை இங்கே நான் பயன்படுத்துகிறேன். அதாவது எப்படின்னா அவர் அங்கே அவரை என்ன செய்யறார், அபிஷேகம் பண்ணி நிறுத்துகிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கலாம். அடுத்தது பார்க்கும்போது அவரோடு கூட ஒரு உடன்படிக்கையோடு காரியங்களை செய்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீங்க பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஒரு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவர், ஒரு தலைவராக ஏற்படுத்தப்பட்டவர் சும்மா ஒரு மனிதனால் நிலைநிறுத்தப்படவில்லை. அதனால தான் நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப ஒரு மனிதனை கர்த்தர் ஒரு தலைவனாக, ஒரு ராஜாவாக வைக்கிறார் என்றால் இவ்வளவு காரியத்தை உள்ளடக்கி தான் அதை செய்கிறார். அன்றைக்கு ராஜாக்கள் காலத்துல செஞ்சாரு. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மெய்ப்பர்கள், உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற கிறிஸ்தவ தலைவர்கள், இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் கர்த்தர் அவர்களை நியமித்திருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய பிரதிநிதிகளாக, அவரை பிரதிபலிக்கிறவர்களாக அந்த இடத்துல வந்து நிற்கிறார்கள். இப்ப இந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த அபிஷேகத்தை நாம் வந்து சாமுவேல் சவுல் மீது பண்ணினதை, அதே போல தாவீது மீது பண்ணினதை நாம் அறிவோம். இந்த அபிஷேகம் தைலம் ஊற்றப்பட்ட பின்புதான் அவர் ராஜாவாக என்ன பண்ணப்படுகிறார் என்றால் அங்கீகரிக்கப்படுகிறார். இப்ப இந்த அபிஷேக தைலத்தில் காணப்பட வேண்டிய சில காரியங்கள் என்னவென்று நான் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். இந்த எண்ணெயினுடைய அந்த அடையாள தன்மை என்னவென்றால், முதலாவது வாசனை இருக்கும். இந்த வாசனை எதை குறிக்கிறதா இருக்கிறது என்றால் கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அடுத்தது வந்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த எண்ணெய் குணப்படுத்தும் தன்மை உடையதா இருக்கிறது. அதை எதை குறிக்கிறதா இருக்கிறது என்றால் ஒரு மனிதனுடைய மீட்பு, அவனுடைய ரட்சிப்பை குறிக்கிறதா இருக்கிறது. அதாவது அவனுடைய வாழ்க்கையிலே பாவத்தினாலோ மற்ற பிரச்சனைகளினாலோ இருக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் அவன் மீட்கப்பட்டவனாய், குணப்பட்டவனாய் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த இடத்துல காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது. அடுத்தது எண்ணெய் எப்படிப்பட்ட தன்மையுடையதுன்னு, மென்மையான தன்மையுடையது. அது என்ன செய்யும் என்றால் அந்த அவருடைய சிரசிலே அவர் ஊற்றப்பட்ட பின்பு அது வழிந்து ஓடக்கூடிய ஒரு மென்மையான தன்மையுடையது. இது எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிகவும் மென்மையானதாக கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது இந்த எண்ணெயானது ஊற்றப்படுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அதாவது ஊற்றப்படுதல் என்று சொல்லும் போது இந்த நாட்களிலே ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் மனிதருக்குள்ளே இருந்து அவர் பொங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம், பெருகி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த எண்ணெய் ஊற்றப்படுதல் என்று சொல்லும் போது இந்த அடையாளத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. கடைசியாக இந்த எண்ணெய் ஒரு விதமான என்ன செய்கிறது என்றால் ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அது என்னவென்றால் கர்த்தருடைய வெளிச்சம் அவர்களிலிருந்து வெளிப்படுவதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வெளிச்சம் அவருடைய முகத்திலே வெளிப்படுகிறதா இருக்கிறது. அப்ப இந்த ராஜாவை அவர்கள் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்றால், அந்த எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்றால் இத்தனை மகத்துவங்கள் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறதா இருக்கிறது. ஆனால் இந்த ஜனங்க பாருங்களேன், இந்த ராஜாவுக்கு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ராஜாவுக்கு விரோதமாக என்ன செய்கிறார்கள் என்றால் எழும்பி அவர்கள் ஏகமாய் ஒன்று கூடி ஆலோசனை செய்து கர்த்தரையே அவங்க என்ன செய்யறாங்க, எதிர்க்கிறாங்க. ராஜாவையும் எதிர்க்கிறதை நாம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 3ஆவது வசனத்துல அவர்கள் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப என்ன செய்யறாங்க, ஆலோசனை பண்றாங்க. அடுத்தது 3ஆவது வசனம், செயல்படுகிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அங்க ஒரு செயல்பாட்டை அவர்கள் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இப்ப 4ஆவது வசனம் இப்படி சொல்லுது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் தான் என்ன செய்கிறார் என்றால் இந்த ராஜாவை தன்னுடைய பிரதிநிதியாக வைத்திருக்கிறார். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, மற்றவங்க எல்லாம் எழும்பி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி பல காரியங்களை செய்ய முயற்சி செய்கிறார்கள். அப்ப கர்த்தர் பார்த்து சொல்றாரு, எப்பா எல்லாமே என்னுடைய படைப்பு,
இவைகள் எல்லாமே எனக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் என்னுடையது. நீங்க என்ன செய்யறீங்க? என்னுடைய படைப்பை பார்த்து நீங்க அதுக்கு விரோதமாக காரியங்களை செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகைக்கிறார் என்று சொல்லும்போது அவர்களை பரியாசம் பண்ணவில்லை, இல்லாட்டி என்ன செய்யல அப்படின்னா இதை ஒரு மிகப்பெரிய கேலியாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. என்னப்பா நீ இதெல்லாம் செஞ்சிருவியா அப்படின்னு சொல்லி அவர் சிரிப்பது போல இங்க இருக்கிறதா நாம் பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? அவர்களை இகழுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இகழுவார் என்று சொல்லும்போது அவரை தூஷிப்பார் என்று அர்த்தம் அல்ல. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், என்னப்பா நீங்க இப்படி எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்வதை போல இருக்கிறது. பாருங்களேன், ஒரு உதாரணம். ஒரு சின்ன பையன் இருக்கிறான், ஒரு மிகப்பெரிய போர் வீரர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு மிகப்பெரிய ஒரு பலவான் இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன பையன், ஒரு 2 வயசு 3 வயசுல இருக்கிற பையன் அவரை எதிர்த்து நின்று காரியங்களை செய்யும் போது அவர் என்ன செய்வாரு? தம்பி, என்ன உன்னையால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவார். பாத்தீங்களா? அப்படி சொல்வது போல இந்த வசனம் இருக்கிறதை பார்க்கிறோம். 5வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் என்று பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் இவர்கள் எழும்பி காரியங்களை செய்யும் போது அதற்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, அவர்களோடு கோபமாக பேசுகிறார். பேசி என்ன செய்யறார் அப்படின்னா அவர்களை கலங்க பண்ணுகிறார். உன்னையால ஒண்ணுமே முடியாது, நீ என்னுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற, நீ என்னுடைய படைப்பு தான், அப்ப உன்னையால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று அவர்களை கலங்க பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒரு காரியத்தை இதுல புரிந்து கொள்ளலாம். என்ன அப்படின்னா, கர்த்தர் ஏற்படுத்தின தலைமைத்துவத்திற்கு நாம் எதிர்த்து நிற்கும் போது, அவர்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும் போது இதே காரியங்களை கர்த்தர் நமக்கும் செய்வார். அப்ப இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் சுலபமாக நாம் என்ன செய்யலாம் என்றால், நமக்கு கர்த்தர் நியமித்த தலைமைத்துவங்களை நாம் என்ன செய்யலாம்? அங்கீகரித்துக் கொள்ளலாம். வேதத்திலே நீங்க பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் ஏற்படுத்தின தலைமைத்துவத்திலே அவர் பங்குதாரராய் இருக்கிறார், அவரும் கூட இணைந்துதான் காரியங்களை செய்கிறார். அப்ப கர்த்தர் கலங்க பண்ணுவார் என்றால் சொன்னார், அவர்கள் பயப்படத்தக்கதாக, அவர்கள் கலங்கி போகத்தக்கதாக கிரியை செய்வார் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். 6வது வசனத்தை நான் பார்க்கும்போது, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துலதான் மேசியாவினுடைய தீர்க்க தரிசன வார்த்தை வந்ததாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். ஜெனிப்பித்தேன் என்று சொல்லும்போது நான் தான் உருவாக்கினேன் என்று சொல்லப்படுகிறது. இயேசு ஜெனிப்பிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். வார்த்தையா இருந்தவர் மாம்சமாக ஜெனிப்பிக்கப்பட்டார். நாம் எல்லாருமே, மனிதர்களாகிய நாம் எல்லாருமே ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள், நாம் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்ப இந்த வார்த்தை சரியாக இயேசுவை குறிப்பது போல இருக்கிறது. அப்ப தீர்க்க தரிசனமாகவும் காரியங்களை சொல்வதாக இருக்கிறது. அன்றைக்கு இந்த பாடல்களை பாடி ராஜாவினுடைய அந்த அரியணையிலே அவர் போய் அமரும்போது இந்த பாடல்களை பாடி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப மேசியா ஒரு ராஜா என்ன செய்ய போறாரு? வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவா இருப்பார். நீங்க சாதாரண ராஜா தான், ஆனா உங்களுக்கு மேலே அவர் மிகப்பெரிய ராஜாவா இருப்பார் என்று அந்த நாட்களிலே ஒரு தீர்க்க தரிசன அடையாளமாக இதை செய்திருக்கிறார்கள். அப்ப இங்க பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இன்று நான் உம்மை என்ன செஞ்சிருக்கிறேன்? ஜெனிப்பித்தேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 7வது வசனம், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால் பாருங்க, ரொம்ப அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். அதாவது சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லும்போது ஒருத்தருடைய அடிமைத்தனத்திலிருந்து அவரை மீட்டு கொண்டு அவரை விடுதலையாக்கி என்ன செய்கிறேன் என்றால் உமக்கு இலவசமாக கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டதாய் இங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் என்ன செய்யறார் அப்படின்னா, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை மீட்டு இயேசுவுக்கு பிள்ளையாக கர்த்தர் கொடுக்கிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு? அந்த பிள்ளைகள் நீ இருக்கிற ஒரு சின்ன இடத்துல மட்டும் இருக்க மாட்டாங்க, பூமியின் எல்லை எங்கும், பூமி முழுவதும் இருக்கிற எல்லா மக்களும் எங்க வருவார்கள் என்றால் உன்னிட்ட வருவாங்க. அவர்கள் எல்லாரும் உன் மூலமாக மீட்பை பெற்றுக் கொள்வார்கள், அவர்கள் உனக்கு சொந்தமாவார்கள் என்று இயேசுவை பார்த்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் போல இந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை நான் பார்க்கும்போது 8வது வசனம், இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இரும்பு கோல் எதை குறிக்கிறதா இருக்கிறது என்றால் ஆளுகையினுடைய உச்சத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த நாட்களிலே ராஜாக்கள் தங்களுடைய கரங்களிலே இரும்பு கோல்களை வைத்திருந்தார்கள். அது அதிகாரத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப இயேசுவிடத்திலே இந்த அதிகாரம்
வெளிப்பட்டது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அவர் அற்புதங்களை செய்தார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் சில கட்டளைகளை சொல்லிக் கொடுத்தார். அவர் ஜனங்களை நடத்தினார். அப்ப இந்த காரியத்தை அதோடு நாம் என்ன செய்யலாம், ஒப்புமையாக எடுக்கலாம். குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கும்போது குயவனால் உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள், இந்த பாத்திரங்கள் சரியில்லாம இருக்கும்போது அதை என்ன செய்யலாம், அதை உடைத்து அதை சீராக மாற்றி புதிதாக என்ன செய்யலாம், வணையலாம் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது 9வது வசனத்தை நான் பார்க்கும்போது அந்த 9வது வசனம் இப்படி சொல்லுது, இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ராஜாக்களே நீங்க என்ன செய்யணும், உணர்வடையணும். ஏனென்றால் ராஜாதி ராஜாவாகிய மேசியா வரப்போகிறார். உங்களுடைய ஆளுகை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான், ஆனால் அவர் என்ன செய்ய போகிறார் என்றால் ஆளுகை செய்ய போகிறார். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, உணர்வடைங்க. அடுத்தது பூமியில இருக்கிற நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா நியாயம் விசாரிக்க போகிற ஒரு நீதியுள்ளவர் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். ரொம்ப அற்புதமான சங்கீதம் இந்த சங்கீதம். 10வது வசனத்தை நான் பார்க்கும்போது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தரை நாம் ஆராதிக்கும் போது பயத்தோடு என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும். நடுக்கத்தோடு என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். களி கூறணும்னா சந்தோஷப்படணும். இப்ப நம்ம ஆராதனையில அவை நம்ம ஆராதிக்கும் போது என்ன செய்யறோம் அப்படின்னா அவரை சந்தோஷமாக ஆராதிக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே அவரை குறித்ததான பயம் என்று சொல்லும் போது நம்ம ஒருத்தரை பார்த்து பயந்து காரியத்தை செய்யாம இருக்கிறது இங்க குறிக்கப்படல. ஒரு மரியாதை அவருக்கு நாம் என்ன செய்யணும், மரியாதையோடு நம்ம என்ன செய்யணும், ஆராதனை செய்ய வேண்டும். அதுல நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா அவர் ஆராதிக்கும் போது மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நாம் ஆராதிக்க விடணும். துக்கத்தோடு நம்ம ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் ஜீவன் உள்ளவர், ராஜாதி ராஜா. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை அந்த மரியாதையோடு ஆராதிக்க வேண்டும். 11வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப குமாரனுக்கு கோபம் கொண்டிடக்கூடாது, அவர் கோபப்பட்டிருக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா அழிந்து போயிடக்கூடாது. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், முத்தம் செய்ய வேண்டும். அந்த நாட்களிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்றால் அங்க இருக்கிற முக்கியமான பதவியில் இருக்கிற மந்திரிகள் மற்ற மக்கள் எல்லாருமே என்ன செய்வார்கள் என்றால் ராஜாவினுடைய கரங்களில் இருக்கிற அந்த முத்திரை மோதிரத்தை முத்தம் செய்து அவரை என்ன செய்வார்கள் என்றால் அன்போடு கூட ஏற்றுக்கொள்வார்கள். அது எதை குறிக்கிறது என்றால் அவரிடத்திலே எங்களை தாழ்மையாக விட்டு கொடுக்கிறோம் என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. அப்ப இந்த முத்தம் செய்வதை நாம் கர்த்தரிடத்துல, நாம் இயேசுவிடத்துல காண்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தாவே முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் நான் உம்மிடத்தில் என்ன செய்றேன், அன்பு கூறுகிறேன் என்று நம்மை முழுவதுமாக அவருடைய கரத்திலே நாம் விட்டு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த இடத்துல காண்பிக்கிறது. அப்ப முத்தம் செய்கிறவர்கள் தங்களை முற்றிலுமாக தாழ்த்தி முற்றிலுமாக விட்டு கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப நீங்கள் நானும் அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் விரும்புகிறார். அதை செய்யும் போது நாம் அவருடைய பராமரிப்புக்குள்ளே, அவருடைய கோட்டைக்குள்ளே நாம் என்ன செய்கிறோம், வருகிறோம். சொல்றோம் ரத்தை கோட்டைக்குள்ள நம்ம என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல கர்த்தருடைய ரத்தத்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு வந்துருச்சுன்னு நம்ம எல்லாம் சொல்றோம். அப்ப இவைகள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்படுகிறதாய் இருக்கிறது. நீங்க பார்ப்பீங்களா, அடுத்த வருஷம் அந்த பகுதியின் அடுத்த பகுதி சொல்லுது, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தரை நாம் அண்டிக் கொண்டால் அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாவதில்லை. நம்ம பாவத்தை விட்டு விலகி அவரோடு இருக்கும்போது நமக்கு என்ன செய்யுது, பாக்கியவான் என்ற அந்தஸ்தை அவர் கொடுக்கிறார். நம் பாக்கியவானை குறித்து இதுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட செய்திகளிலே பேசி இருக்கிறேன். அதை போய் நீங்க என்ன செய்யணும், நம்முடைய சத்தியவசனம் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. அப்ப இந்த பாக்கியவான் என்ற நிலைக்கு ஒரு சாதாரண மனிதன் தள்ளப்படுவதற்கு கர்த்தரை என்ன செய்ய வேண்டும் என்றால் பயபக்தியோடு அன்போடு கூட தாழ்மையாய் முத்தம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்ப பாக்கியவான், இந்த பாக்கியவான் என்ற அந்தஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த முழு சங்கீதத்தையும் நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை பிரதானப்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய நன்மைகள் நம்மை தொடரக்கூடியதாய் இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவர் நமக்கு சிலரை
தலைவர்களாக ராஜாக்களாக வைத்திருக்கிறார். அவர்களை நாம் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். அப்ப கர்த்தரை அங்கீகரிப்பதற்கு அது சமமாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய ஆலோசனையின்படி கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் வசனத்தில் இன்றைக்கு நாம் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம பார்த்த தீர்க்க தரிசன அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிற, மேசியா வருவார், அவர் என்ன செய்வார்? உங்களை ஆளுகை செய்வார். இயேசு அதே போல வந்தார். வந்து காரியங்களை என்ன செஞ்சார்னா செய்து முடித்து இன்றைக்கும் நம்மோடு கூட ராஜாதி ராஜாவாக அவர் வாசம் செய்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஊழியம் செய்ய நான் விரும்புகிறேன். தொடர்ந்து ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த வசனத்தை தியானம் செய்ய கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துறேங்க தாவே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மை உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆளுகை உண்டாக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கர்த்தாவே, நீர் நல்ல நண்பர்களை, நல்ல தலைவர்களை, நல்ல போதர்களை ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையில அவர்கள் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உம்மையே முத்தம் செய்து உம்மையே சார்ந்து ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய முடியாய் நான் ஜெபிக்கிறேன் தாவே. தகப்பனே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உம்மை சார்ந்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற நன்மையினாலே திருப்தியாக நான் ஜெபிக்கிறேன் தாவே. எல்லா குறைவுகளை மாற்றுங்க, குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சத்தியவசனம் ஊழியமானது 1984ஆம் ஆண்டு முதல் இன்று வரை மதுரையில் செயல்பட்டு வருகிறது. இந்த ஊழியத்தின் மூலமாக தரமான வேத பாடங்களை கற்றுக் கொடுத்து வருகிறோம். உங்களுடைய திருச்சபைகளில் நாங்கள் பணிபுரிய விரும்புகிறோம். உங்களுக்கு விருப்பமானால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். அன்பான நேயர்களே, சத்தியவசன ஊழியத்திலிருந்து நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வெளியிட்டுள்ளோம். அதே போன்று பேக் டு த பைபிள் ஆங்கில வெளியீடுகளும் எங்களிடத்தில் இருக்கிறது. புதிதாக கிஃப்ட் பேக் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளோம். அதில் ஆவியின் கனி, பரலோகம் செல்ல விருப்பமா, விருத்தாப்பியம் போன்ற 14 தலைப்புகள் அடங்கிய புத்தகங்கள் அதில் இருக்கின்றன. தேவைப்படுவோர் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளவும். உங்களது குடும்பத்தினர், நண்பர்கள் பிறந்த நாள், திருமண நாள் நிகழ்ச்சிகளுக்கு அன்பளிப்பாக அதை வழங்கலாம். சத்தியவசன ஊழியத்திலிருந்து 2 மாதங்களுக்கு ஒரு முறை அனுதினமும் கிறிஸ்துவுடன் என்ற தியான புஸ்தகம் ஒன்றையும் சத்தியவசன சஞ்சிகை ஒன்றையும் வெளியிடுகிறோம். வருடாந்திர காலண்டரையும் வெளியிடுகிறோம். தேவைப்படுவோர் அலுவலக எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.